தேவனின் அன்பினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டுமா? இங்கே ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானதே, ஆண்டவர் நமக்குள்ளே அன்பாகவே இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அன்பின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னு சொன்னால், நம்முடைய உபத்திரங்கள் வரும்போது அதை மேன்மை பாராட்டும் நம்பிக்கை, நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கை, நம்மை ரட்சித்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்த அந்த தேவனுடைய அந்த நம்பிக்கை, இயேசு ஒரு நாளில் ரட்சித்த அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாதபடிக்கு தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை நம் வாழ ஒவ்வொரு நாளும் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த அன்பின் ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். இந்த காலையில் அன்பின் ஆவியானவர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக.